இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. ஸோ போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லாருமே சரி வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். இன்னும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ சம்மர் வெக்கேஷனுங்கிறதுனால, அதுவும் கிட்ஸ் எல்லாத்துக்கும் லீவுங்கிறதுனால ரொம்பவே கூட்டமாக இருக்குது. எங்கே போனாலுமே ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. 1 ஹவர் 2 ஹவர்ஸ் இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்குது கொடைக்கானல் ஃபுல்லாகவே. ஸோ பார்த்திங்கன்னா வந்து சார் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒருத்தர் மட்டும் போயிருக்காங்க எங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அதில் வந்து 2 பேர் இருக்கிற போட் இருக்குது. அப்புறம் வந்து 2 பேர் போகிறது, 4 பேர் போகிறது, அப்புறம் 6 மெம்பர்ஸ் போகிறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் சஃபலாக எடுத்துக்கிட்டோம். 2 பேர் போகிறது, 4 மெம்பர்ஸ் போகிறது, 6 மெம்பர்ஸ் போகிறது எல்லாமே எடுத்துக்கிட்டோம். 4 மெம்பர்ஸ் போகிறது பார்த்திங்கன்னா 2 டைப்பாக எங்களோட கிட்ஸுங்க எல்லாம் போயிட்டாங்க. ஸோ அதில் ஒரு 8 பேர் போயிட்டாங்க. 2 பேர் போகிற போட்டில் வந்து இன்னும் 2 பேர் போயிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாங்கள் தான் இருக்கிறோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து 6 நம்பர் இருக்கிற போட்டில் தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ எல்லாருமே சேஃப்டி ஜாக்கெட் வியர் பண்ணிட்டோம். ஸோ வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டில் ஏறிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம மெமரிக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுட்டோன்னா மெமரியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா என் பையன் வந்து அம்மா இது எதுக்கு போடுறோம், சேஃப்டி ஜாக்கெட் எதுக்குமா போடுறோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அது வந்து நம்ம தண்ணியில் சப்போஸ் விழுந்துட்டோன்னா நம்ம வந்து கீழே மூழ்காமல் இருப்போம்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். போட்டில் கூப்பிட்டு போன அந்த அண்ணாவும் எங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டே வந்தார். ரொம்ப ஜாலியாகவே பேசிட்டு வந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சரி வந்ததுக்கு நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ஷாப்பில் வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா அதில் மோஸ்ட்லி வந்து இந்த மரத்தில் செஞ்சு வச்ச திங்ஸாக நிறையா வச்சுருந்தாங்க. ஜுவல் பாக்ஸு, அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஜுவல் பாக்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்த்திங்கன்னா வந்து இதில் ஒரு பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது. ஸோ 2400 சொன்னாங்க. ஸோ 2 பாக்ஸ் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு 3800க்கு ஃபைனலாக குறைச்சாங்க. அதுக்கப்புறம் குறைக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி சந்தனம் வாங்கலான்னு சொல்லிட்டு சந்தனம் கட்டை வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஸோ 1 கிராம் வந்து 10 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ எல்லாருமே ஒரு வீட்டுக்கு ஒரு பீஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அக்கா நாங்கள் எல்லாருமே ஒரு இது சந்தனக்கட்டை குட்டி குட்டியாக வாங்கிக்கிட்டோம். ஸோ ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் முகத்தில் பரு வந்ததுன்னா அதை நம்ம உரைச்சி வச்சோன்னா அது வந்து சீக்கிரமே சரியாயிடும் சொல்லிட்டு எல்லாருமே வாங்கிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.